வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். கடவுளை தான் பார்த்ததாகவும் கடவுள்கிட்ட தான் பேசினதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கடவுள் இருக்காருன்னு நம்ம நம்புவோம். ஆனால் கடவுளை பார்த்துருப்போமா? இல்லை. பார்க்காத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை அடிப்படையில் நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். நான் எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கேன், 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து நான் வந்திருக்கேன், நான் ஒரு ஏலியன், வேற கிரகத்திலிருந்து வந்திருக்கேன், நான் தான் கடவுள், உங்களுக்கு தெரியாதா? இது போல் யாராவது நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்கள பைத்தியக்காரன் தான் முத்திரை குத்துவோம். ஆனால் இப்போ ஒரு பெண்மணி இதே மாதிரி விஷயத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். இது போல் நான் கடவுளை பார்த்தேன், பேசினேன், ஆன்மாவையும் பார்த்தேன், பேசினேன் அப்படின்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம முழுக்க பேச போகிறோங்க. ஆக்சுவலாக நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா பிரம்மையா சும்மா கற்பனையில் சொன்னாங்களான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஊடகத்தோட வேலை ஹாப்பனிங்ஸை உங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஓகே, இப்போ கண்டென்ட்டுள்ள ட்ராவல் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இவங்க ஒரு முன்னாள் நர்ஸுங்க. இவங்க அமெரிக்காவோட கென்டக்கி பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க பேர் பென்னி விட்ராட். 52 வயதான இவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைஞ்சிருக்காங்க. அவங்க நர்ஸ் தான், அதனாலே ஆப்வியஸாக போய் தான் ஆகணும். அதையும் தாண்டி இவங்களுக்கு அடிக்கடி உடல்நலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனாலே போயிட்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஹெவியான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குங்க. அந்த டைமில் அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவங்களோட பையன் பயந்துட்டு இருக்காப்புல. ஒரு இடத்துல இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அவர் அட்மிட்டும் பண்ணிட்டாரு. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த ஷெல்ஃபிஷ் இருக்குல்ல, இதை சாப்பிட்டதுனால இவங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இதனால தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு டாக்டர்ஸ் இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சில மணி நேரங்கள் கழிஞ்ச பிற்பாடு இவங்க கோமாவுக்கு போயிருக்காங்களாம். கோமான்றதெல்லாம் எவ்வளோ கொடுமையானது உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம உயிரோடு இருப்போம், ஆனால் நடைப்பினம் கூட கிடையாது, கிடைப்பினம் தான். அப்படியே ஒரு இடத்துலையே இருக்கணும், எந்த மூமெண்ட்டும் பெருசாக இல்லாமல். அப்பேற்பட்ட நிலை தான் கோமா நிலை. கிட்டத்தட்ட தன்னை மறந்த நிலைனே சொல்லலாம். அப்பேற்பட்ட கோமா நிலைக்கு இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கோமாலிருந்து வெற்றிகரமாக மீண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் உண்மையிலேயே மறுஜென்மங்க. கோமாலிருந்து ஒருத்தவங்க மீண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம். இவங்க அதை பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் தாங்க ஒரு ரிவியலேஷனை முன் வச்சிருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்க ஆய்வாளர்கள்லாம் இதை பற்றி ஆய்வு பண்ணுற அளவுக்கு அந்த ரிவியலேஷன் அமைஞ்சிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், தயவு செஞ்சு நம்புங்கன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் எதுக்காக டிஸ்க்ளைமராக இப்போ கொடுத்துட்ருக்கேன்றது கண்டென்ட் முடியிருப்ப உங்களுக்கே புரியும். அவ்வளோ பெரிய ரிவியலேஷனை முன் வச்சிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்னோட உடம்புல இருந்து ஆன்மா பெரியறத நான் பார்த்தேன்றாங்க. எப்போ கோமாவில் இருக்கும்போது. இந்த கோமாவிலேருந்து மீண்டு வந்த பிற்பாடு பல நாட்கள் கழிச்சு தான் உங்களுக்கு ஞாபகமாக வந்திருக்காரு நடந்துச்சுன்னு அதை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது போல் என் உடம்பு அந்த பெட்டில் இருந்துச்சு, அந்த உடம்புலேருந்து என்னோட ஆன்மா வெளியே வந்துச்சு, அந்த ஆன்மாவை என்னால் பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. உடம்பையும் பார்க்க முடியுதா, ஆன்மாவையும் பார்க்க முடியுதா? அப்போ எங்கேருந்து பார்க்குறாங்க? இந்த கேள்வி நம்மளுக்கே வருது. சரி விடுங்க, இதுமாதிரி பல கேள்விகள் வரும். ஆனால் அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். என்னோட பாட்டியோட ஆன்மாவும் அங்கே வந்துச்சுன்னு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அசரீரி ஒன்று கேட்டுச்சாங்க. ஆன்மா, அவங்களோட பாட்டியோட ஆன்மா வந்தது மட்டும் இல்லாமல் என் பாட்டியோட வாய்ஸில் ஒரு அசரீரி கேட்டுது. எங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சில விஷயங்களை அந்த ஆன்மா சவுண்டு சொல்லிச்சு. பதட்டப்படாமல் அமைதியாக இரு, பதட்டப்படாமல் அமைதியாக இரு, இது திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே காம் டவுன் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மா பற்றி சொன்னதை பார்த்துட்டோமா? அடுத்து தான் கடவுளை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. என் முன்னாடி திடீர்னு பிரகாசமான ஒளி ஒன்று தெரிஞ்சுது. அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு, வார்த்தையால் என்னால் பெருசாக அதை விவரிக்கவே முடியல. சுற்றி பார்த்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் ஹெவியாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவில் இருந்தும் ஒரு விதமான உணர்வு வெளிப்படுறத என்னால் உணர முடிஞ்சுது. ஒவ்வொரு பூவில் இருந்தும் சத்தம் வெளிப்படுச்சுன்னு சொல்கிறாங்க. நறுமணம் ஒவ்வொன்றுத்துலேயும் யூனிக்காக இருந்துச்சான். அண்ட் சுவை ஒன்னொன்றுத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களையும் ஆன்மா ரூபத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமா இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே இருந்தது அந்த எல்லா விஷயங்களுக்கும் நடுவில் மையத்தில் இருந்தது கடவுள் தான். கடவுளை நாங்கள் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும், என்ன ரூபத்தில் கடவுளை பார்த்தீங்க, என்ன கடவுள் அப்படின்னு கேட்கப்பட்டப்ப அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, எந்த ரூபமும் இல்லை, ஒளி ஸ்வரூபத்தில் நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. என்னோட வாழ்க்கையில் எழுந்த பல கேள்விகளை நான் கடவுள்கிட்ட முன் வச்சேன். இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கல, என் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் எல்லாத்துக்குமான பதிலை என்கிட்ட ஒன்றா சொன்னார். எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ரிவியலேஷன் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. நிறைய கான்வர்சேஷன் போயிடுச்சான், அதில் ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இது போல் எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் டிவோர்ஸி,
என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் போன பிற்பாடு நான் என் பையனை வளர்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு கட்டத்தில் என் பையனும் நானுமே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்களால் அவ்வளோ சீக்கிரமாலாம் மேலே வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்லைன்னு நிறைய விஷயங்களை புலம்பி தள்ளியிருக்காங்களா கடவுள்கிட்ட. உடனே கடவுள் இவங்க கிட்ட சொன்னாராம், இந்த உலகத்தில் நீ நிறைய கஷ்டத்தை பட்டுட்டமா, இதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லைஃப் உனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு கடவுள் வாக்குறுதி தனக்கு அழிச்சதா சொல்கிறாங்க. கடவுள் எனக்கு சில அறிவுரைகளை கொடுத்தாரு அப்படின்னும் இன்னொரு விஷயத்தையும் புதுசாக பதிவு பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு கடவுள் தாங்கிட்ட சொன்னதா இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 முக்கியமான விஷயங்கள், அதாவது கடவுள் என்ன இடத்துல வாழ்க்கையில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வருது சொல்லிட்டு தோண்டு போயிடக்கூடாது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் லைஃபோட முதல் சைக்கிளாம். இதை இவங்க சொல்கிறாங்க, கடவுள் சொன்னதா. 2வது விஷயம், இந்த சவால்கள்லாம் வருதுல்ல, பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும், அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாதுன்னு கடவுள் தங்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. 3வது, அன்பை மற்றவங்க கிட்ட பரிமாறுறது தான் உண்மையான மனுஷ வாழ்க்கைன்னு கடவுள் சொன்னதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன இதில் பர்சனலான ஈர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறது உண்மையோ பொய்யோ பிரம்மையோ கற்பனையோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் இந்த விஷயம் உண்மைங்க, 100% இதை நம்ம சரியாக பண்ணாலே உலகத்தில் போர் வெடிக்காமல், சண்டை சச்சரவு வராமல், பொறாமை இல்லாமல் நம்ம வாழ முடியும். இவங்க என்னென்னலாம் கடவுளை பார்த்தேன், ஆன்மாவை பார்த்தேன், பேசுறன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு மக்கள் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மக்களே, உண்மையா பொய்யா என்னன்றதை பற்றி. ஓகே, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தொகுப்பை உங்களுக்கு காட்ட விரும்புகிறாங்க. அதாவது ஆஃப்டர் லைஃப்பை பற்றி கடவுள் தங்கிட்ட சொன்னதை இவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற கான்செப்ட் இப்போ இருக்க விவாதத்திற்குரிய ஒரு கான்செப்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எகிப்தில் வாழ்ந்தவங்க அந்த காலகட்டங்களில் இதை பயங்கரமாக நம்பியிருக்காங்க. அதனால தான் மம்மிஃபை பண்ணுற ஒரு வேலையை அவங்க கொண்டு வந்தாங்களாம். இந்த உடம்பை பதப்படுத்தி வைப்பாங்களே, அது கூட இறப்புக்கு பிறகான இந்த மறு வாழ்க்கை இருக்குல்ல, இதை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுறப்போ ஒரு சில பொருட்கள்லாம் கூட வச்சு அடக்கம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இதை குறிக்கிறது தான். அப்பேற்பட்ட ஆஃப்டர் லைஃப்பை பற்றியும் இந்த ஆன்மா பற்றியும் நிறைய ரிசர்ச்லாம் முன்னெடுத்திருப்பாங்களே, அந்த ரிசர்ச்சோட முடிவுகள் என்னவா இருந்துச்சு, இதை பற்றியும் தான் முழுமையான தொகுப்பு இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. 21 கிராம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக சோவல் ரிசர்ச்சில் ஈடுபடவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மிக பிரதானமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுங்க. இதை அமெரிக்காவை சேர்ந்த பிரபல இயற்பியலாளர் டாக்டர் டங்கன் மேக்டூகல் இவர் தான் முன்னெடுத்திருந்தார். எதுக்காக இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 காசநோய் நோயாளிகள், ஒரு நீரிழிவு நோயாளி அண்ட் ஒரு நோயாளிக்கு என்ன உடம்புல பிரச்சனை இப்போ வரைக்கும் தகவல் இல்லை. இந்த 6 நோயாளிகளை ஒன்று திரட்டி மரண படுக்கையில் இந்த 6 பேரையும் படுக்க வைக்கிறாருங்க. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற எடை இயந்திரம் இருக்குல்ல, அதை பொருத்தி இருந்தாங்க. இவர் கூட டாக்டர் கூட ஒரு உதவியாளர்னு சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்துட்டு போனாங்க. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஆன்மாவுக்கு எடை இருக்கா, நம்ம உடம்புல இருக்க ஆன்மாவுக்கு எவ்வளவு வரைக்கும் எடை இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறதா. இந்த 6 நோயாளிகள்ல ஒரு நோயாளி இறந்த பிறகு அவரோட உடம்பு எடையை இழந்துச்சு. அந்த எடை முள்ளு லைட்டா நகர்ந்துச்சுங்க. ஒரு சில நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு பிறகு எடை இழப்பு ஏற்பட்டுச்சு. அதுல சிலருக்கு சில நிமிஷங்களுக்கு பிறகு எடை கூடிச்சு. இவர் என்ன எதிர்பார்த்தோ அதுக்கு உல்டாவா நடந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே ஒரு நாளாக கடந்து போய்கிட்டே இருக்கு. கரெக்டாக 1907 வருஷம் டாக்டர் டங்கன் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா உலகத்துக்கு அறிவிச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து ஆன்மா வெளியே போகுது அப்படின்னா அந்த உடம்பு 21 கிராம் வரைக்கும் எடையை இழக்கிறதா சொல்லியிருந்தாருங்க. இது அந்த காலகட்டங்களில் பல பேர் ஏற்றுக்க விரும்பலை, பல பேர் டங்கனை விமர்சிக்க தான் செஞ்சாங்க. இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இருக்குல்ல, இந்த பத்திரிகையில் தான் டங்கரோட இந்த ரிசர்ச் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கட்டுரைகளாக வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு பத்திரிகை மட்டும் கிடையாது, ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் ஃபிசிக்கல் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் ஜேர்னலாக இருக்குது பாருங்க, அமெரிக்கன் மெடிசன். இது எல்லாத்துலேயுமே டங்கனோட ஆய்வு முடிவுகள் அப்படியே அப்பட்டமாக பட்டவர்த்தனமான உண்மைகளை ஏந்திர மாதிரி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு. மிகப்பெரிய விவாத பொருளாக இது மாறுச்சுங்க அந்த காலகட்டங்களில். ஆன்மாக்கள் சம்பந்தமான ரிசர்ச்சில் இதுதான் மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னு கூட அப்போதைய பல விஞ்ஞானிகள் ஈகோவை கூட விட்டு தள்ளி டங்கனை புகழ ஆரம்பிச்சாங்க. இதில் டங்கனுக்கு சந்தோஷம் பிறந்துருச்சு. ஓகே, மொதல் ரிசர்ச் கையில் எடுத்தோம், எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க, நம்ம பண்ணது இது உருப்படான விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க, நம்ம அடுத்து இன்னும் இதை மேலதிகமாக செய்யலான்னு சொல்லிட்டு விலங்குகள் இருக்குல்ல, விலங்குகளோட உடம்புல ஆன்மாவுக்கு எந்த அளவு எடை இருக்கு இதை கண்டுபிடிக்கலான்னு விபரீதமான ஒரு ஆய்வை எடுத்துட்டு போறாருங்க. இதுக்காக என்ன பண்றாரு, 15 உயிரோடு இருக்க நாய்களை அவர் ஆய்வகத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு மனுஷங்களுக்கு சோதனை பண்ணியிருந்தாரு பாருங்க, ஆன்மா எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே சோதனையை இந்த நாய்கள் மேல அவர் பிரயோகப்படுத்தினாரு. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாய் இறந்ததுக்கு பிறகும் அதோட உடல்ல எடை இழக்கவே இல்லை. விலங்குகளுக்கு ஆன்மா இல்லை, மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு அப்படின்னு
டாக்டர் டங்கன் மேக்டூகல் ரொம்ப தெளிவான ஒரு ஆய்வு முடிவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளா திரும்ப மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஆன்மான்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி இந்த நாய்கள்லாம் கரெக்டாக இயங்க முடியுது? வெறும் சவமாக தானே இருக்கணும். ஸோ உங்களோட ஆய்வே ரொம்ப ரொம்ப தப்பான ஆய்வுன்னு எல்லாருமே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஆய்வாளர்களோட விமர்சனத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்டஸ் பி கிளார்க். இவர் உலக புகழ்பெற்ற ஃபிசிஷியனுங்க. இவர் என்ன சொன்னார்னா, மனுஷன் இறந்த பிறகு ரத்தத்தை நுரையீரல் குளிர்விக்காததால உடல் வெப்பநிலை திடீர்னு உயருது. இதுக்கு பிறகு வியர்வை அதிகரித்ததால தான் 21 கிராம் எடை குறைஞ்சிது. நாய்களுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை அப்படின்றதால எடை இழப்பு அப்படின்றது ஏற்படலைன்னு இவர் சொல்லியிருந்தாரு. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு டாக்டர் டங்கனோட முந்தைய ஆய்வு முடிவுகளை கையில் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த விவாதம் பற்றின ஒவ்வொரு அப்டேட் தகவல்களும் ஒவ்வொரு பத்திரிகைகளையும் பிரசுரிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் வரைக்கும் விவாதம் போதுன்னு அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. டங்கனோட ஆய்வுக்கு எதிராக இவர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல விஞ்ஞானிகள் தங்களோட விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனால் என்னதான் சொல்லுங்க, இவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் பல பேர் இவரை போட்டு கிழின்னு கிழிச்சாலும் டங்கன் அடுத்தடுத்த ஆய்வுகளை முன்னெடுக்கிறதுல தொய்வே இல்லாமல் போய்கிட்டு இருந்தாருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே நம்மால் அவர் பாட்டு ஆய்வுகள் ஒன்று ஒன்றா முன்னெடுத்துகிட்டே போனார். இதில் அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான ஆய்வுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாருங்க. அது என்ன தெரியுமா? உடம்புல இருந்து ஆன்மா வெளியே போகும்போது அதை ஒரு தடவையாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தானே ராசா கேட்குறீங்க, இந்த ஃபோட்டோ மூலமாக உங்களுக்கு நான் அந்த எவிடன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆய்வை முன்னெடுக்க பிரயத்தனப்படுறாரு. ஆனால் போதாத காலம் 1920ஆம் வருஷம் டங்கனோட 54வது வயசில் அவர் இறந்துட்டார். ஆன்மாவை பேஸ் பண்ண இது மாதிரியான விசித்திரமான ஆய்வுகள் இனிமேல் பூமியில் நடக்காதுன்னா பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா டங்கன் இறந்துட்டார் இல்லையா, அதனால். ஆனால் அவங்க நினைப்பு எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி நிறைய புது புது ஆய்வாளர்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தாங்க. அதில் டங்கன் பாணியிலே ஒரு ஆய்வாளர் வந்தாருங்க. அவரை பற்றி சொல்கிறேன். இவர் பேர் லிவிஸ் இ ஹாலண்டர் ஜூனியர். இவர் ஒரு பிரபல பிசிசிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு, 12 வளர்ந்த ஆடுகளை அவரோட லேபுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து இந்த டங்கன் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, விலங்குகள் இறக்கும் போது ஆன்மா அப்படின்ற ஒன்று வெளியேறதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆய்வு. இதை அப்படியே இந்த ஆய்வுக்குள்ளே அவர் கொண்டு வராருங்க. ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா அதில் வந்துச்சு? 7 ஆடுகள் இறக்கும் போது அதோட எடைகளில் வேறுபாடு ஏற்பட்டுச்சான். ஆனால் எந்த ஆடும் எடையை இழக்கலன்ற விஷயத்தை அவரும் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பதிலாக என்ன ஆகுது, 18 கிராம்ல இருந்து 780 கிராம் வரைக்கும் ஒரு சில ஆடுகளோட உடம்புல எடை கூடிச்சான். இதுக்கு பிறகு எடை திரும்பவும் இழந்துச்சாங்க. ஸோ மாற்றி இந்த ப்ராசஸ் இறந்ததுக்கு பிறகு அந்த ஆடுகளோட உடம்புல நடந்துக்கிட்டே இருந்துச்சான். லிவிஸோட இந்த எதிர்பார்க்காத ஆய்வு முடிவு இருக்குல்ல, இதை டிசம்பர் மாதம் 2001ஆவது வருஷம் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளோரேஷன் இதில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டங்கன் இறந்துட்டார்னு நினச்சிட்டு இருந்த அதே நேரம் இது போல் பல டன்கன்கள் புதுசாக உருவாக ஆரம்பித்தாங்க. அந்த 100 புதிய டன்கன்ஸ் பட்டியலில் ஒருத்தரை முக்கியமாக சேர்க்கணும். அவர் பேர் ஜெரார்ட் நஹூம். பிரபல பிசிஷியனான இவர் கடந்த 2005ஆவது வருஷம் ஒரு வித்தியாசமான யோசனையை முன் வச்சிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிடெக்டர்ஸ் மூலமாக இந்த ஆன்மா வெளியே போதில் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, ஏல் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, டியூக் யூனிவர்சிட்டி, கேத்தலிக் சர்ச்சுன்னு இது எல்லாத்தோட பொறியியல், இயற்பியல், தத்துவ துறைகளுக்கு தன்னோட ஐடியாவை ஷேர் பண்ணார். ஆனால் இதை ஒருத்தர் கூட ஏற்றுக்கலாங்க. நீங்கள் சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாவை அப்படியே நிராகரிச்சிட்டாங்க. இவருக்கு ஏமாற்றம் மிஞ்சி இருந்தால் கூட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாமல் இந்த ஆய்வை முன்னெடுத்துட்டு போனதா இப்போ வரைக்கும் மர்மமான கூட்டுறவுன்னு நிலவிக்கிட்டு இருக்கு. உடம்புல இருந்து ஆத்மாக்கள் வெளியேறும் போது என்ன நடக்குது, இது சம்மந்தமான ஆய்வுகள் முடிஞ்சிடும்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இது முடியாது. மனுஷ கூட இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இது சம்மந்தமான ஆய்வு நின்றுக்கிட்டு தான் இருக்கும். இது சம்மந்தமான மர்மங்கள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். மறுபிறவி கான்செப்டில் எகிப்தியர்கள் ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்த மம்மிஃபைட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்பை சுற்றி பேண்டேஜ் மாதிரி ஒட்டிட்டு அடக்கம் செய்வாங்க பாருங்க. இந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் எகிப்தியர்களுக்கு ஆழமான நம்பிக்கை மறுபிறவி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்பை பதப்படுத்துகிறாங்களே, ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ப்ராசஸ் கிடையாதுங்க, மிகப்பெரிய ப்ராசஸ் அது. உடம்பை பதப்படுத்தி உள்ளுறுப்புகள் இருக்குல்லங்க, இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை பாதுகாப்பாக வைப்பாங்க. மூக்குக்கு உள்ள ஒரு கம்பி மாதிரியான ஒரு பொருளை விட்டுட்டு மூளையை கொதறி வெளியே எடுப்பாங்க. இந்த இதயம் இருக்குல்லங்க, இந்த இடத்த மட்டும் ரொம்ப சேஃபாக அவங்க பார்ப்பாங்க. அதாவது ஆன்மா அப்படின்ற விஷயம் இதயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத எகிப்தியர்கள் ரொம்ப ஆழமாக நம்பினாங்க. ஒரு சிலர் ஆன்மாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மறுபிறவி கான்செப்டை ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எகிப்தியர்கள் இதை அப்படியே மாற்றி வச்சிருக்காங்க. மரணத்துக்கு பிறகான மறு வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த மறு வாழ்க்கையில் ஆன்மா இந்த இதயத்தின் மூலமாக தான் பயணிக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக நம்பியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பக்கம் வாங்க, சித்தர்கள். இந்த மறுபிறவை பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அதை பற்றியும் சொல்கிறாங்க.
கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் இருக்குல்ல, இதை உலகத்திலேயே சாத்தியப்படுத்தின முதல் குலம் சித்தர் குலம் தான். உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தரோட ஆன்மாவை வேறு ஒருத்தர் உடம்புல இறக்க முடியுமாங்க. இந்த கூடு விட்டு கூடு பாயிற சித்து விளையாட்டுல கை தேர்ந்தவர் போகர் சித்தர். அவரை பத்தின பல குறிப்புகளையும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. அது வரைக்கும் இந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் இருக்குல்ல, இது வரைக்கும் உடம்ப சிதையாம பார்த்துக்கணுமா. இந்த உடல் சிதையாம இருக்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதுமா ஒரு ஆன்மாவை இன்னொரு வெற்று உடம்புக்குள்ள இறக்க முடியுமா. கிட்டத்தட்ட சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ இதையே தான் எகிப்தியர்களும் நம்பி இருக்காங்க. சித்தர்கள் நம்பிக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்மா அப்படின்றது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதாவது மூளைக்குள்ளதான் எல்லா விதமான விஷயங்களும் ஸ்டோர் ஆகும், ஞாபகங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோல. இப்போ வரைக்கும் அறிவியல் உலகத்தை நம்புற நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோல. ஆனா சித்தர்கள் கூற்று அப்படியே வேறுபட்டு இருக்கு. ஆன்மாக்குள்ளதான் மனுஷனோட ஒவ்வொரு ஞாபகங்களும் புதஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் ஒரு ஆன்மா இன்னொரு உடம்புக்குள்ள போறப்போ அந்த ஆன்மாவோட பழைய உடம்பு செஞ்ச எல்லா காரியங்களும் அந்த ஆன்மாவுக்கு நினைவிருந்து அதை அப்படியே அந்த வேற்று உடம்பின் மூலமா வெளிப்படுத்துமா. இந்த விஷயத்தை சித்தர்கள் அவ்வளோ தீர்க்கமாக நம்பியிருக்காங்க. கர்மா அடிப்படையில் தான் ஒருத்தர் மறுபிறவி எடுப்பாங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கடவுளை அடையிற வரைக்கும் ஆன்மா மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்குமாங்க. முதல்ல கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஜீசஸ் வர வரைக்கும் ஆன்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவர் வந்ததுக்கு பிறகுதான் மறுபிறவின்ற ஒன்று இருக்கா இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு விமோச்சனம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயமே கேரண்டியாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களோட கான்செப்டுக்கும் சித்தர்கள் கான்செப்டுக்கும் நல்லாவே ஒத்து போகுது. கிரேக்கர்கள், கிறிஸ்தவர்கள், எகிப்தியர்கள், சித்தர்கள் 4 கேட்டகரியிலும் தனித்தனியாக பிரித்து பார்த்துட்டோம். இந்த ஆன்மா மறுபிறவி இதை பற்றி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததான் நவீன கால விஞ்ஞானம் இருக்குல்ல, அதுக்கும் வரலாம். 17ஆம் நூற்றாண்டில் அக்காலத்து ஆய்வாளர்கள் மூளைக்குள்ள ஆன்மாவை தேடி மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு கூட எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவே இல்லைங்க. 100 பில்லியன் நியூரான்களை கொண்ட மூளையை முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது சாத்தியமில்லாத விஷயம்னு இந்த கால ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஆய்வாளர்களோட கூற்று என்னவா இருக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தரோட மூளைக்கு ஏற்ப ஆன்மாக்கள் வேறுபடலாம், மூளையும் ஆன்மாவும் வேறு வேறையை தவிர ரெண்டும் ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கும் மேல ஒரு சில ஆய்வாளர்கள் இன்னொரு புதுசான கூற்றை முன்வைக்கிறாங்க. இறந்த பிறகு சூழலியல்ல அணுக்கள் இருக்குல்லங்க, இந்த அணுக்கள்ல ஒரு அணுவா ஆன்மா கலந்துரும்னு சொல்றாங்க. அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்களே, இந்த கான்செப்டை அறிவியல் ஆய்வாளர்கள் நம்புற மாதிரி தான் இந்த ஒரு கோட்பாடு அமைஞ்சிருக்கு. பொதுவான ஆய்வாளர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அதை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தபடியா இந்த மனநல மருத்துவர்கள் இருக்காங்களே, இவங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கருத்து தான் முக்கியமானது. 10 வினாடிகள் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா மூளை சாக தொடங்கும். அடுத்த 5வது நிமிஷத்தில் மூளை முற்றுமுழுத செத்துடும். ஆனால் இந்த 5 நிமிஷங்களுக்குள்ள உணர்வுகளுக்கு என்ன ஆகும், இந்த உணர்வுகள் எல்லாமே எப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும், நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கும், அந்த கடைசி 5 நிமிஷங்கள் வரைக்கும் பாடியில் என்ன மாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா மூளையில இருந்து உணர்வுகள் பிரிஞ்சு அதுவே ஆன்மாவோட மூளையா மாறலாம்னு சொல்றாங்க. முதல்ல சொன்ன கான்செப்ட் எல்லா ஞாபகங்களும் மூளையில இருக்கிறதா ஒரு சிலர் நம்புறாங்க. அதுல இன்னொரு கான்செப்ட் ஆன்மாக்குள்ளதான் எல்லா ஞாபகங்களும் புதைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல மூன்றாவதா மனநல மருத்துவர்கள் பலர் சொல்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாபகங்களும் ஒவ்வொரு உணர்வுகளும் மூளையில இருந்து ஆன்மாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதா சொல்றாங்க. இந்த 3 வெவ்வேறு கருத்துக்களுக்கான விவாதம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா பென்னி விட்ராட் சொன்னது எல்லாமே பொய்ப்பா அப்படின்னு ஒதுக்க முடியாது. ஒரு 99% பொய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பேலன்ஸ் இருக்க 1% உண்மைன்னு நம்ம நம்புறோம் பார்த்தீங்களா, அந்த 1% ஒருவேளை கடவுளாக இருந்தா புரியல. ஏன்னா ஒரு ஆய்வுன்ற நீட்சியாக பண்ணி முடிகிற வரைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவான முடிவுக்கு வர முடியாது. இந்த 1% ஏதாவது ஒரு விஷயம் உண்மையாக இருந்து அது கடவுளாக இருந்துச்சுன்னா இதை விட பெரிய ரிவீலேஷன் வேறு எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா ஏலியன் இல்லைன்னு பல ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏலியன்ஸ் சம்மந்தமான நம்பிக்கை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மறுத்தாங்களோ அவங்களுக்கே வந்திருக்கு, ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த கடவுள் பேசுறது, ஆன்மா பேசுறது, இது போல விஷயங்கள் சார்ந்தோம் நமக்கு நம்பிக்கை ஏற்படுச்சினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்கு. ஸோ இந்த சஸ்பென்ஸோடவே இந்த கண்டென்ட்டை முடிக்க விரும்புகிறேன். அந்த 1% வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.